ஹாய், ஹலோ. அ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதுதான் பண்ணியிருந்தேன். பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், முட்டை, ரசம். பிளேட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இங்கே வந்து நான் சாதத்துக்கு அரிசி வந்து ஒல வச்சுட்டேன். இங்கே பருப்பு குழம்புக்கு வச்சுருக்கேன். பருப்பு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு ஒரு நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இங்கே தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. காய்க்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி பண்ணால் தான் என் பையனுக்கு பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே துருவி தான் பண்ணுவேன். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணி பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் வைப்பாங்க குக்கரில். அதுவும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்னொரு தடவை அந்த ரெசிபி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது சிம்பிளாக பண்ணிடலாம். இங்கே வந்து 75% வெந்துருச்சு அரிசி. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுக்கிறேன். முதலே போட்டிங்கன்னா அரிசி வேகாது. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. பருப்புக்கும் ஒரு 75% வெந்ததுக்கப்புறம் பருப்புக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கூட போட்டு பண்ணலாம் பருப்புக்கு. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பருப்பு ரசம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. டெய்லி பருப்பு ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பீட்ரூட்டுக்கும் வெண்டைக்காய்க்கும் நான் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட்டுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா நிறையா சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். பீட்ரூட் வதங்குறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டுக்கு உப்பு அதிகமாகிட்டா சாப்பிட முடியாது. கம்மியாக போட்டாலே நல்லாயிருக்கும் பீட்ரூட்க்கு. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேகட்டும். அது வந்து அந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துட்டு அது அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும். சீக்கிரம் வெந்துடும் பீட்ரூட்டு. வாரத்துக்கு ஒரு தடவை பீட்ரூட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அப்படியே நான் பருப்புக்கும் தாளித்து ஊற்றிட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 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 காஞ்ச வத்தல், அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து ஊற்றிக்கோங்க பருப்பில். இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஓப்பனில் தான் வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சொதன்னு ரொம்ப வளவளன்னு ஆயிரும். அதனால் ஓப்பனில் வச்சு வேக வச்சா தான் ரொம்ப வளவளப்பாக வராது. நான் எப்போவுமே காய் வந்து நான் நிறைய செய்வேன். ரைஸ் வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டு காய் வந்து நிறையா வச்சு சாப்பிடுவோம். அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ வந்து லைஃப் ஸ்டைல்லாம் மாறிட்டு வருது இல்லையா? முன்னாடி மாதிரி இல்லை. உட்காந்துட்டே தான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துகிட்டு ஃபைபர், ப்ரோட்டீன் வந்து நிறையா எடுத்துக்கோங்க.
இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டேன். வீடியோவில் வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஈரப்பதம்லாம் இழுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெண்டைக்கால இந்த வளவளப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்து பண்ணியிருந்தேன். தயிர் சேர்த்து பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் சீக்கிரம் போயிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த வளவளப்பு தன்மையும் சீக்கிரமாக அது போயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கலாம். இங்கே ரசத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் 2 நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் கையிலேயேவும். அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, ரசப்பூண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பூண்டு, கொத்தமல்லி வந்து தண்டோடு போட்டு நான் அரைச்சிருக்கேன். இப்படி கொத்தமல்லியை வந்து அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி தாளித்து ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து நொர பொங்கி வரும். அது வந்து கொதிக்க விடக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போ ஆஃப் பண்ணிடணும். இங்கே வெண்டைக்காய்க்கு வந்து அந்த வளவளப்புலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய், சீரகம் இது கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா முதலையே வெங்காயம் கூடயே வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நான் பருப்பு வச்சுருக்கிறதுனால நான் மசால் போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு மசால் போட்டு பண்ணியிருக்கேன். இங்கே சாதமும் வடிஞ்சிருச்சு. நல்லா நல்லா பொழு பொழுன்னு நல்லா வந்திருந்தது. வெண்டைக்காய் நல்லா வளவளப்புலாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இந்த லன்ச் பிளேட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரசம் வந்து டெய்லியுமே வந்து சாப்பிடுங்க. அதுவும் நல்லது ஹெல்த்துக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.